அழகான மலை கிராமம் அது. பசுமையான வயல்வெளிகளும் அமைதியாக ஓடும் சிற்றாறுகளும் அந்த இடத்திற்கு ஒரு தனி அழகை கொடுத்தன. அந்த கிராமத்தில் வள்ளி என்ற சிறுமி வசித்து வந்தாள். அவளுக்கு பாடல்கள் பாடுவதில் மிகுந்த ஆர்வம். ஆனால் மேடை ஏறினாலே அவளுக்கு கை கால் நடுங்கும், தொண்டை அடைத்து கொள்ளும். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பாடல் போட்டி அறிவித்தார்கள். வள்ளிக்கு அதில் கலந்து கொள்ள ஆசை. ஆனால் அவளுடைய பயம் அவளை தடுத்தது. எனக்கு பாட வராது, எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க என்று நினைத்து கொண்டாள். அன்று இரவு அவள் தூங்கும்போது ஒரு கனவு கண்டாள். அந்த கனவில் ஒரு பெரிய மேடை. அந்த மேடையில் அவள் தன்னம்பிக்கையோடு பாடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய குரல் அந்த மலையையே எதிரொலித்தது. பார்வையாளர்கள் அனைவரும் அவளை பார்த்து கைதட்டினார்கள். அந்த கனவு அவளுக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கையை அளித்தது. மறுநாள் காலையில் வள்ளி வழக்கம்போல் எழுந்தாள். ஆனால் அவளுடைய மனதில் நேற்று கண்ட கனவு ஒரு விதமான உத்வேகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏன் என்னால பாட முடியாது? என் ஆழ்மனம் எனக்கு தைரியம் கொடுக்குது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். உடனே அவள் தன் வீட்டுத் தோட்டத்தில் தனியாக நின்று பாடத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஆனால் போக போக அவளுடைய பயம் விலகியது. அவளுடைய குரல் இனிமையாக ஒலித்தது. தினமும் அவள் பயிற்சி செய்தாள். போட்டி நாளும் வந்தது. வள்ளி மேடை ஏறினாள். அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் நேற்று கண்ட கனவு அவளுக்குள் ஒரு தைரியத்தை ஊட்டியது. கண்களை மூடி தன்னுடைய ஆழ்மனம் தனக்கு கொடுத்த நம்பிக்கையை நினைத்து கொண்டாள். பிறகு கண்களை திறந்து பாடத் தொடங்கினாள். அவளுடைய குரலில் இருந்த இனிமையும் தன்னம்பிக்கையும் அனைவரையும் கவர்ந்தது. பாடல் முடிந்ததும் அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. வள்ளிக்கு கண்ணீர் மல்கியது. அவள் போட்டியில் வெற்றி பெற்றாள். அந்த நாள் முதல் வள்ளி தன்னுடைய பயத்தை வென்றாள். தன்னுடைய ஆழ்மனம் தனக்கு காட்டிய வழியை நம்பினாள். அவளுடைய தன்னம்பிக்கை அவளை பல உயரங்களுக்கு கொண்டு சென்றது. நீதி: நம்முடைய ஆழ்மனம் ஒரு பொக்கிஷம் போன்றது. அதில் நாம் ஆழமாக நம்பும் விஷயங்கள் நம்முடைய செயல்களில் எதிரொலிக்கும். பயம் வரும்போது உங்கள் உள்ளிருக்கும் நம்பிக்கையை நம்புங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்.